வெல்கம் டு நெல்மணி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி குமுட்டி கீரை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கீரையை வச்சு கடைசல் தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே சத்தான ஒரு கீரை. இந்த கீரை நார்மலாக கடையில் விற்க மாட்டாங்க. எங்கேயுமே நீங்கள் கடைகளில் பார்க்க முடியாது. இது பார்த்திங்கன்னா கீரை செம்மண்ணில் விளையக்கூடிய தரையோட தரையாக இருக்கக்கூடிய ஒரு கீரை இது. இந்த கீரையை நீங்கள் நம்ம தேடி போய் தான் பறித்து இதை செய்கிற மாதிரி இருக்கும். நமக்கு கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. இது கிராமத்து சைடில் நார்மலாக இப்போ எல்லா சைட்லையுமே கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இந்த கீரை எப்படி இருக்குன்னு பார்த்து இதை தேடி போய் நம்ம எடுத்துகிட்டு வரணும். இந்த கீரை கிடைச்சது அப்படின்னா மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக இந்த கீரையை செஞ்சு சாப்பிடுங்க. உடம்புக்கு ரொம்ப 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 சத்தான ஒரு கீரை. இந்த கீரையை இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த கடைசலுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பருப்பு எடுத்துக்கலாம். பருப்பு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டம்ளரில் 1/4 டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். அதே 1/4 டம்ளர் துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். இதை இப்போது கழுவி எடுத்துக்கலாம். நல்லா கழுவியாச்சு. இப்போ இதில் என்னென்னலாம் சேர்க்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது பருப்பில் வரிசையாக ஒன்று ஒன்றா என்னென்னலாம் சேர்க்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். கீரை வாஷ் பண்ணதை சேர்த்துக்கிறேன். இந்த கீரை நல்லா வாஷ் பண்ணிடணும். இல்லை அப்படின்னா மண் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இது தரையோட மண்ணில் வளர்கிறதுனால இதில் மண் கண்டிப்பாக இருக்கும். நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் இதை யூஸ் பண்ணணும். இந்த கீரை வாஷ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வாரத்தில் எப்போ நீங்கள் சாப்பிட்டாலும் உங்களுக்கு இது ரொம்பவே நல்லாயிருக்கும். தக்காளி ஒரு பெரிய சைஸ் இப்போ எடுத்திருக்கேன். சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல. அந்த ஒரு புளிப்பு டேஸ்ட்டுக்காக இந்த தக்காளி சேர்த்துக்கிறேன் பழுத்ததாக. ஒரு சின்ன வெங்காயம் 15 வெங்காயம், 4-5 பல் பூண்டு. சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும், பெரிய வெங்காயம் சேர்க்கக்கூடாது. கொத்தமல்லி தழை ஒரு கொஞ்சமாக 1/2 கைப்பிடி அளவு சேர்த்துக்கிறேன். இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். வெந்ததுக்கு அப்புறமா இந்த கீரையெல்லாம் கொஞ்சம் அடங்கினதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம். இன்னும் கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் அப்படியே சுருங்கிருச்சு. லைட்டாக தண்ணி இருக்குது. இதில் இப்போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். ரொம்ப நிறையா வேணும் அப்படிங்கிறப்போ நீங்கள் தண்ணி தாராளமாக சேர்த்துக்கலாம். இந்த இருக்கிற தண்ணியே போதும் அப்படின்னாக்கா நீங்கள் அளவு கம்மி பண்ணிக்கலாம். பருப்பு கீரை நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இதை நம்ம கடைஞ்சி எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணி இருந்துச்சுன்னா தண்ணி இருத்துட்டு கடைஞ்சிக்கோங்க. இப்போ இந்த கீரையில் இந்த அளவுக்கு எனக்கு தண்ணி கிடச்சிருக்கு. இதை இருத்துட்டேன். இப்போ இந்த கீரையை கடைஞ்சி எடுத்துக்கலாம். இந்த கீரை நல்லா தண்ணி வற்றினதுக்கப்புறமும் நீங்கள் கடைஞ்சிக்கலாம். கீரை நல்லா கடைஞ்சாச்சு. நல்லா மைய கடைஞ்சாச்சு. எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா வெந்து வந்துருச்சு அப்படின்னாலே கடையிறது உங்களுக்கு ரொம்ப ஈஸி. கஷ்டப்படவே வேண்டியதெல்லாம் முழுசு முழுசாக இருக்காது. இப்போ இந்த கீரைக்கு நம்ம தாளிச்சிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் கடுகு கொஞ்சம், ஜீரகம் கொஞ்சம், உளுத்தம்பருப்பு சும்மா கொஞ்சோண்டு உங்களோட விருப்பம் தான் போட்டுக்கலாம். மிளகா ஒரு மிளகா வரமிளகா போட்டிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை. இது நல்லா பொரிஞ்சதும் நம்ம இந்த கீரையில் சேர்த்துக்கலாம். இப்போ தாளித்து வச்சுருக்கதை கீரையில் சேர்த்துக்கிறேன். இந்த உளுந்த பருப்பு எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா நம்ம கீரையோடு சேர்த்து சாப்பிடும்போது அது கடித்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால தான் உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். மிளகா இந்த கீரையிலே நல்லா ஊறிடுச்சு அப்படின்னா இந்த வரமிளகாயுமே நீங்கள் சேர்த்து சாதத்துக்கு சாப்பிட்டுக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். மிளகாயும் நீங்கள் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. கீரை எப்போ ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே அருமையாக இருக்குது இந்த கீரை. பார்க்கும்போதே ரொம்ப சூப்பராக இருக்குது. அதிகமான காரமும் கிடையாது. எல்லாருமே சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் இந்த கீரையை. எந்த அளவுக்கு கீரை எல்லாமே சத்தோ அதே மாதிரி இந்த கீரையிலையும் அவ்வளோ சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. இப்போ இதை டேஸ்ட்டு பார்க்கலாம். ஃபைனலாக கீரை ரெடி ஆகிடுச்சு. இப்போது கீரை டேஸ்ட் பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த கீரை ஆவியில் அந்த ஸ்மெல் எப்படி இருந்துச்சுன்னா கொத்தமல்லி அந்த கீரை பருப்பு இது எல்லாமே சேர்ந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த வாசமே நல்லா இருந்துச்சு. இதில் நார்மலாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா
வெறும் கீரை, தக்காளி, வெங்காயம், பூண்டு இதை சேர்த்துட்டு கடைஞ்சி சாப்பிடுவாங்க. இல்லை அப்படின்னா துவரம் பருப்பு சேர்த்துப்பாங்க. அதுவும் இல்லை அப்படின்னா கரையும் போது தேங்காய் சேர்த்துப்பாங்க. தேங்காய் சேர்த்து துருவல் சேர்த்து கடைஞ்சிப்பாங்க. குழம்பு வேறு மாதிரி வேணும் அப்படின்னாலுமே இந்த தேங்காய் வந்து போட்டுப்பாங்க. இதில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா தேங்காய் போடலை. அண்ட் இதில் கொத்தமல்லி தழை சேர்த்து இந்த மாதிரி வேக வச்சு அரைக்க மாட்டாங்க. அப்புறம் வந்து பாசிப்பருப்பு வந்து சேர்க்க மாட்டாங்க. ஸோ நான் பாசிப்பருப்பு, துவரம்பருப்பு சேர்த்துட்டு அண்ட் கொத்தமல்லி சேர்த்து இதை பண்ணி பார்த்தேன். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கு. ரொம்ப ஸ்பைஸியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் மிளகா சேர்த்துக்கலாம். மிளகு வந்து வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க வரமிளகா போட்டுக்கலாம். பச்சை மிளகா இல்லைன்னா வரமிளகா ரெண்டுக்குமே சேர்த்துக்கலாம். தாளிக்கும் போது நீங்கள் வரமிளகா சேர்க்க வேண்டியதில்லை. பச்சை மிளகா சேர்த்திங்கன்னா தாளிக்கும் போது வரமிளகா வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். இதில் வந்து சாய்ஸ் வந்து உங்களோட தான். இப்போ வந்து நான் பச்சை மிளகா போடலை, ஏன்னா வந்து குழந்தைக்கு கொடுக்கணுங்கிறதுனால நான் போடாமல் வரமிளகா மட்டும் ஃபைனலாக வந்து தாளிச்சுக்கிட்டேன். இப்போ வந்து இதில் ஜீரகம் வந்து வேக வைக்கும் போதே சில பேர் போட்டு செய்வாங்க. அதுவும் ஒரு மாதிரி ஃப்ளேவரில் இருக்கும். நான் வந்து தாளிக்கிறதுக்கு மட்டும்தான் சேர்த்துக்கிட்டேன். ஸோ இதில் என்னென்னலாம் நான் வந்து மாற்றி செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சேன்னா அந்த அளவுக்கு நல்லாவே வந்திருக்கு. ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படின்னு உங்களை கமெண்ட்ஸை ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நெல்மணி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸோட, ஹெல்த்தியான ரெசிபிஸோட மீட் பண்ணலாம். பாய்.